வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆந்திரா பேப்பர் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை நம்ம சேனல்ல அனலைஸ் பண்ணி போட்டு வந்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுருங்க. இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இவங்களோட மேல பொருட்கள்லாம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அனலைஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்தவரையும் 2087 கோடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் 105 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பாத்தீங்கன்னா 135 ரூபாயும், லோ 93 ரூபாயும் இந்த கம்பெனி வந்திருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72.3% ப்ரொமோட்டர் அவங்களே அவங்க ஷேரை ஹோல்டு பண்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து சேல்ஸ் க்ரோத் பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் இருக்கு. ரிசர்வ் பாத்தீங்கன்னா 1853 கோடி இந்த கம்பெனி ரிசர்வ் வச்சிருக்காங்க. இவங்க கம்பெனியோட ஷேரை இவங்க பிளச் பண்ண கிடையாது, 0% தான் இருக்குங்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கம்பெனிக்குமே அவங்க ஷேரை அடமானம் வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 249 கோடி இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கு. சேல்ஸ் 1639 கோடிக்கு இந்த கம்பெனி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சார்ட் எப்படி இருக்கு, இந்த கம்பெனியோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அதான் ஒரு கம்பெனியோட எந்த அளவுக்கு வளர்ச்சியில இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அதுலதான் பார்க்கணும். நம்ம அடுத்து அதை பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். 2006ல இருந்து 2024 வரை இந்த கம்பெனி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத. 2006லாம் பாத்தீங்கன்னா 20 ரூபா அந்த ரேஞ்சில தான் இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்படியே டவுன் ஆகிட்டு கிட்டத்தட்ட 8 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில வந்தது. 2009க்கு அப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பெரிய அளவுல ஒரு மூவ்மெண்ட் இல்லைனாலும் 9 ரூபாயில இருந்தது. அப்படியே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்பெனி ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த 9 ரூபாய் ரேஞ்சை பெரிய அளவுல எங்கேயுமே கீழே வரல. 2018ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா கொடுத்துருக்கு. 2009ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல 10 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைமத்துல எல்லா கம்பெனியுமே சரிஞ்சிச்சு. அந்த நேரத்துல கிட்டத்தட்ட எந்த அளவு சரிஞ்சிருக்குங்க பாருங்க. பழைய விட கிட்டத்தட்ட 27 ரூபா, ஒரு 3-4 மடங்கு டவுன் ஆயிருக்கு. இந்த இடத்துல யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, இங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க பழைய விட நல்ல ரேட்டு கீழே கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே பாருங்க, அப்படியே டபுள் ஆயிடுச்சு. எவ்வளவு நாள்ல பாருங்க, ஒரு 2-3 வருஷத்துலயே அந்த ரிட்டர்னை அப்படியே டபுளா கொடுத்துருச்சு. எந்த ஒரு நல்ல கம்பெனியுமே இதே மாதிரிதான் பண்ணும். இந்த மாதிரி ஒரு வேர்ல்டே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்துல இருந்ததுனாலதான் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிச்சு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிகளும் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய ரீசனா இருந்துச்சு எல்லா கம்பெனி கீழே வர்றதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரெக்கவர் ஆகி எல்லா கம்பெனியுமே ஒரு நல்ல கம்பெனி எல்லாமே பல இடத்த ரீச் பண்ணிருச்சு. அதுக்கும் மேல 3 மடங்கு 4 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனிகளும் இருக்கு. அந்த வகையில இந்த கம்பெனி 27 ரூபாய்க்கு கீழே வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே 116 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா 105 ரூபா அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேல போகுமா அப்படிங்கறத நம்ம எப்படி ஓரளவு நம்ம கணிக்கலாம் அப்படின்னா, ரிசல்ட் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க சேல்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். இயர்லி எவ்வளவு அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. 2013ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி சேல்ஸ் 1230 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணாட்டினாலும் ஓரளவு நல்ல முறையில இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்க. இதுவரை 2021 அந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா 887 கோடிங்கிற அளவுல சேல்ஸ் கம்மியாயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1300, அதுக்கப்புறம் 2000, 1800, 1600 அளவுல ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல்ல டவுன் ஆகாம ஒரு அந்த 1200-800 அந்த ரேஞ்சிலே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். என்னதான் சேல்ஸ் ஆனாலும் நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இந்த கம்பெனில இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2013ல பாத்தீங்கன்னா 24 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. 2014ல 42 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லாஸை கம்மி பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் சைடு தான் இந்த கம்பெனி வந்திருக்கு. 32 கோடி, 37, 83, 200 கோடின்னு அந்த ஒரு நல்ல இது வந்திருக்காங்க. அந்த கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல அந்த கம்பெனி லாஸ் பண்ணல. ஒரு 5 கோடி தான் அந்த கம்பெனி லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 140 கோடி, 525 கோடி, 340ன்னு ஓரளவு கொஞ்சம் பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் ஆகாட்டினாலும் ஒரு நல்ல லெவல்ல தான் இன்ன வரையும் இந்த கம்பெனி இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி நல்லா போகும் அப்படின்னு நம்ம எதை வச்சு நம்ம இது பண்ணோம்னா, குவார்டர்லி, இயர்லி இந்த கம்பெனி எப்படி அவங்க சேல்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்றாங்க, நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இப்போ இந்த 240 கோடி பண்ணிருக்காங்கன்னா அடுத்த குவார்டர்ல அடுத்த இயர்ல பாத்தீங்கன்னா இதை விட டபுளாவோ இல்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி நல்லா மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஷேரை யாரெல்லாம் ஹோல்டு பண்றாங்க, எந்த அளவுக்கு இந்த கம்பெனி மேல நம்பிக்கை யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரையும் இவங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்கு, ரிசர்வ் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த ஒரு கம்பெனிக்குமே கடனும் ரிசர்வும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. கடன் அதிகமாக வச்சிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி பக்கத்து நம்ம போகவே கூடாது. அந்த வகையில் இந்த கம்பெனி எவ்வளோ கடன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 449 கோடி கடன் வச்சிருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கடனை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்து 2020 பாத்தீங்கன்னா ஒரு 9 கோடி தான் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 44, 55 அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 105 கோடி இந்த கம்பெனி கடன் வச்சிருக்கு. இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா 105 கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. சரி, கடன் இவ்வளவு வச்சிருக்காங்க, கடன் வச்சிருக்கும் போது ரிசர்வ் வச்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கம்பெனி எல்லாம் ஒரு 1000 கோடி கடன் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 1000 கோடி ரிசர்வும் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஈக்குவலா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த வகையில இந்த கம்பெனி எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2013 417 கோடி ரிசர்வ் வச்சிருந்தவங்க அதையும் கொஞ்சம் கொஞ்சமா எந்த அளவுலயும் பாருங்க கம்மி பண்ணவே கிடையாது, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னு சொல்லணும். அவங்க கடன் வாங்கினாலும் அந்த 1853 கோடி 2024 அவங்க வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கடன் வாங்காம வெறும் 115 கோடி தான் இந்த கம்பெனி ரிசர்வ் வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனியை நம்ம பார்க்கும்போது. இதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த கம்பெனியோட ஷேரை ஹோல்டு பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். அந்த வகையில இந்த கம்பெனியோட ஷேரை வந்து பாத்தீங்கன்னா 2017 ப்ரொமோட்டர் அவங்களே பாத்தீங்கன்னா 75% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய லெவல்ல குறைக்கல அப்படிங்கிறதுனால 72% ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஷேரை அவங்களே ஹோல்டு பண்றது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கம்பெனிக்குமே அவங்க கம்பெனி மேல அதிகமா நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அந்த கம்பெனியோட ஷேரை வித்துட்டு வெளியில போகாம 72% அதிகபட்சமா அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது காரணம். நீங்க கேட்கலாம் அந்த இடத்துல எதனால 92% வந்து அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை கம்மி பண்ணாங்கன்னு சொல்லலாம். இதை வந்து செபி வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 75% மட்டும்தான் அவங்க ஷேர் அவங்க ஹோல்டு பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து அவங்க ஹோல்டு பண்ண முடியாதுங்கிற காரணத்தினாலதான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 72% அவங்க ஹோல்டு பண்ணது. இதுக்கு முன்னாடி எல்லாம் 100% கூட ஹோல்டு பண்ண கம்பெனி எல்லாம் இருந்துச்சு. ஆனா வந்து செபி ரூல்ஸ்னால ஒரு கம்பெனியை வந்து 75% தான் அந்த கம்பெனி வந்து அவங்க ஷேரை ஹோல்டு பண்ண முடியுங்கிற ரூல்ஸ்னாலதான் எல்லா கம்பெனியுமே பாத்தீங்கன்னா 75% தான் இப்ப கரண்ட்ல ஹோல்டு பண்ண முடியும் அதிகபட்சம். இதுல வந்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ டிஐஐ எவ்வளவு ஹோல்டு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எஃப்ஐஐ வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2017 0.37% ஹோல்டு பண்ணவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க பாருங்க. 2.31% வந்து எஃப்ஐஐ ஹோல்டு பண்றாங்க. அதுக்கடுத்து டிஐஐ அதே மாதிரிதான் 2.85% அப்ப இருந்து ஹோல்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா 2.6% ஹோல்டு பண்றது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐயும் ஹோல்டு பண்றாங்க, டிஐயும் ஹோல்டு பண்றாங்க. அதே மாதிரி ப்ரொமோட்டரும் அவங்க கம்பெனி மேல அதிக நம்பிக்கைனால அவங்களும் ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% ஹோல்டு பண்றாங்க. ரொம்ப நாளா வந்து அந்த 20 அந்த ரேஞ்சிலே தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரை இந்த கம்பெனி ஒரு நல்ல சிறப்பான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் வச்சிருக்காங்க. இதுக்கடுத்து இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆந்திரா பேப்பர் லிமிடெட் இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அந்த வகையில இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான, அதாவது இன்னைக்கு வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுல இருந்து பேப்பர் பொருட்களை யூஸ் பண்றதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில இந்த கம்பெனி மக்களுக்கு தேவையான பொருட்களை தான் மேனுபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வீடுகள்லயுமே ஒரு ஒரு பொருட்களும் அந்த பேப்பர்ல கப்ல இருந்து அவங்க மேனுபேக்சரிங் பொருட்கள்லாம் நீங்களே பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பேப்பர் கப்ல இருந்து ஒரு பிளைடு, அந்த அதுக்கு தேவையான அட்டை கொண்டு இவங்க தான் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லெட்டர்லாம் அனுப்புவோம் பாத்தீங்கன்னா முன்னாடிலாம், அதே மாதிரி அந்த கவர் கொண்டு இன்னைக்கு புது புது இது வந்தாலும் இவங்களும் அதுக்கு இந்த மாதிரி இந்த ஃபைல்ல அட்டை பண்றது, இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல், அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல்ல மாத்திரை கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த பொருட்களை மேனுபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணி இதெல்லாம் வந்து என்னைக்குமே தேவைப்படக்கூடிய பொருட்கள் தான். கண்ணாடி, சாரி, இந்த பேப்பர் கப்பு, இந்த மாதிரி வந்து அட்டை மூலியமா என்னெல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணி மக்கள்கிட்ட சேல்ஸ் பண்ண முடியுமோ அந்த பொருட்களை தான் இந்த கம்பெனி மேனுபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நோட் புக்கு தேவையான அட்டை, A3 பேப்பர், A4 பேப்பர், இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸான பேப்பர்களை மேனுபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இந்தியாவில மட்டும் மேனுபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றது கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டு அளவுக்கு இவங்க வந்து மேனுபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றதுனால இந்த கம்பெனி ஃபியூச்சர்லயும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி கம்பெனிகளை ஒரு லாங் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன் எடுக்க பாருங்க. இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை நம்ம சேனல்ல அனலைஸ் பண்ணி போட்டு வந்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு அவங்க என்ன மேனுபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாம ஏதோ ஒரு கம்பெனில போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு லாஸ் பண்றதை விட இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான பொருட்களை மேனுபேக்சரிங் பண்ற கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து ஒரு அழிவு இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் மித்த கம்பெனிகளை நம்புறதை விட இந்த மாதிரி கம்பெனிகளை அதிகமா நம்ம நம்பி இந்த மாதிரி கம்பெனிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.